ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இசேவை சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட கவுன்சிலிங்கில் டோட்டல் டேட்டா அனலைசிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 2023 கவுன்சிலிங் மூலிமா எத்தனை மாணவர்கள் மொத்தமாக சீட் எடுத்தாங்க, முதல் மாணவர் எங்கே எடுத்தார், கடைசி மாணவர் எங்கே எடுத்தார், ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஆரம்ப கட் ஆஃப் என்ன, இறுதி கட் ஆஃப் என்ன, அதாவது க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, இந்த மாணவரோட ரேங்கிங் என்னவா இருந்துச்சு, அது மாதிரி மொத்த டீட்டெயிலையும் நம்ம எக்ஸல் ஷீட் மூலிமா டேட்டா அனலைசிஸ் பூரா பண்ண போகிறோம் சார். நம்ம எக்ஸல் ஷீட் மூலிமா ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஒரு யூசேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டால், நம்மளோட பர்டிகுலராக நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத தனியாக ஃபில்ட்ரு பண்ணி நம்மளால் பார்த்துக்க முடியும். நம்மளுக்கு வந்து குறிப்பிட்ட காலேஜில், குறிப்பிட்ட கம்யூனிட்டியில், இல்லை நம்மளோட கட் ஆஃப் இவ்வளோ தான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தனித்தனியாக நம்ம ஃபில்டர் பண்ணும்போது நம்மளோட எங்கே நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நம்ம எந்த இதையும் தவற விடலை அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்மளால் டீப்பாக அனலைசிஸ் பண்ணுறதுக்கு நல்ல இதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்றைக்கி அந்த டேட்டா எப்படி இருக்குது, என்கிட்ட என்ன எது, நம்ம எப்படி அதை அனலைஸ் பண்ணலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். டே பை டேவாக நம்ம இந்த சீரீஸ் பூராவே நம்ம இதை பார்க்க போகிறோம். முதல் இதில் நம்ம டெய்லியும் ஒரு 10 காலேஜஸாக நம்ம அப்படியே அனலைஸ் பண்ணிட்டே வரலாம். அதுக்கப்புறம் நம்மளால் எவ்வளோ காலேஜஸ் கவர் பண்ண முடியுமோ பேக் டு பேக் எல்லா காலேஜையுமே கவர் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறது ரவுண்டு 1 முதல் மாணவர் எந்த காலேஜில் எடுத்திருக்காரு, அவர் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, அவர் என்ன குரூப் எடுத்திருக்காருங்கிறது வந்து உங்களுக்கு இங்கே தெரியும். இதில் வந்து நம்ம ஆரம்பத்தில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். எல்லாருமே வந்து 200க்கு 200 கட் ஆஃபில் 200க்கு 200 தான் ஃபுல் கட் ஆஃப் வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 199.9, 198.5 இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ வந்து முதல் காலேஜை நம்ம பார்த்துக்கலாம். இதில் நம்ம இது எல்லாத்துக்குமே வந்து ஃபில்ட்ரேஷன் இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இது ரவுண்டு 1 எக்ஸல் ஷீட்டு. இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக ரவுண்டு 1 மட்டும் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கீழே போய் லாஸ்ட்டில் காட்டிடுறேன். 14,211 மாணவர்கள் ரவுண்டு 1 மூலிமா செலக்ட் ஆகிருந்துருக்காங்க லாஸ்ட் இயரில். நம்ம காலேஜ் வைஸ் செலக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு காலேஜ் வைஸ் நம்ம போயிடுவோம். இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் காலேஜ் கவுன்சிலிங் கோடு 1, காலேஜ் கவுன்சிலிங் கோடு 1. நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ண உடனே நம்மளுக்கு வந்து காலேஜ் கவுன்சிலிங்கில் இருக்க 1ஆம் நம்பர் மட்டும் ஃபில்ட்ரு ஆகிடும். இதில் அவங்க அந்த 1ஆம் நம்பர் காலேஜில் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ரவுண்டு 1 வந்து எடுத்துக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு இங்கே லிஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க அவங்க எடுத்துருந்துருக்காங்க அப்படிங்கிற டோட்டல் லிஸ்ட்டு இந்த இதுதான். இது நம்ம மொத்தமாகவே செலக்ட் வச்சுக்கலாம். கேட்டகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா கேட்டகிரியுமே இதில் இருந்திருப்பாங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்க எல்லாருமே இருக்காங்க. இதில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நீங்கள் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரம்ப கட் ஆஃப் 200 ஆகும். அது முடியும் போது அந்த காலேஜில் 177ங்கிற கட் ஆஃபில் அது க்ளோசிங் ஆகிருக்கு. அது மட்டும்தான் ஃபில்டர் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம 1ஆம் நம்பர் காலேஜ் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்டார்டிங் கட் ஆஃப் 200, எண்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 177. இங்கே நான் கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல இருக்கும் 177 லாஸ்ட் கட் ஆஃபு. காலேஜ் கவுன்சிலிங் கோடு 1 177. அந்த 177 மாணவரோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 22,489. அப்படின்னா அந்த மாணவரோட ரேங்கிங் வந்து இங்கே 22,489 இருந்தாலும் அவருக்கு கவுன்சிலிங் ரவுண்டு 1 மூலிமா கவுன்சிலிங் கோடு 1ஆம் நம்பரில் அந்த மாணவருக்கு கிடச்சிருக்குங்க.
மொத்த டோட்டலாக இந்த ரவுண்டு 1 அந்த காலேஜில் செலக்ட் ஆகிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 839. இந்த கவுண்டிங் கீழே தெரியும் உங்களுக்கு சம்மில் 839 காலேஜ் நம்பர் கவுன்சிலிங் கோடு 1. காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2. இதில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஸ்டார்டிங் கட் ஆஃப் உங்களுக்கு வந்து 199.5 ஆகும். க்ளோசிங் கட் ஆஃப் உங்களுக்கு 177 சேம் இருந்துருக்குங்க. இதை மொத்தமாக எடுத்துருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதையும் ஓப்பன் பண்ணி லிஸ்ட் காட்டிடுறேன். இது இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. கவுன்சிலிங் நம்பர் 2ல் டிக்கெட் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மட்டும்தான் ரவுண்டு 1ல் மாணவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. என் க்ளோசிங் கட் ஆஃப் 177. கம்யூனிட்டி வைஸ் பிசி, பிசிஎம், எம்பிசி, ஓசி, எஸ்சி மொத்தமாக இந்த கவுன்சிலிங் கோடு 2ல் வந்து எத்தனை மாணவர்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் வந்து 214 பேர் கவுன்சிலிங் நம்பர் 2 காலேஜும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங் கோடு 2. நம்ம கவுன்சிலிங் கோடு 3க்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் கவுன்சிலிங் நம்பர் 3ல் வந்து ஸ்டார்டிங் கட் ஆஃப் 191.5, க்ளோசிங் கட் ஆஃப் 177.5. பிரான்ச் கோடு ஒரே அந்த கவுன்சிலிங் நம்பரு 3 இருக்கக்கூடிய காலேஜ் வந்து ஒன்லி பிபிங்கிற பிரான்ச் மட்டும்தான் அந்த காலேஜில் ரவுண்டு 1ல் செலக்ட் ஆகிருக்கக்கூடியது. கம்யூனிட்டி வைஸ் யார் யார் எடுத்திருக்காங்கிறது உங்களுக்கு லிஸ்ட்டாக இருப்பாங்க. மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை அந்த காலேஜில் எடுத்தது வந்து உங்களுக்கு வந்து 21 மாணவர்கள் எடுத்திருக்காங்க. கவுன்சிலிங் கோட் நம்பர் 4. ஓப்பனிங் கட் ஆஃப் 199.5, க்ளோசிங் கட் ஆஃப் 177. அதில் இருக்கக்கூடிய மொத்த டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதையும் வந்து லிஸ்ட் காட்டுறேன். லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மொத்த டிபார்ட்மெண்ட்ஸும் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்யூனிட்டி இந்த காலேஜில் எடுத்துக்கொண்ட மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை வந்து 589. சம் ஆஃப் 589. காலேஜ் கவுன்சிலிங் கோடு 5. இதில் முதல் ரவுண்டில் ஆரம்ப கட் ஆஃப் 195.5, கடைசி கட் ஆஃப் 177.5. மொத்த டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் காட்டுறேன். ஏஎம், சிஎஃப், சிஹெச், சிஎஸ், இசி, டபிள்இ, ஐடி இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அங்கே எடுத்திருக்காங்க. முதல் ரவுண்டில் எடுத்துருக்கக்கூடியது மொத்த மாணவர்கள் முதல் ரவுண்டில் 23 மாணவர்கள் அந்த காலேஜ் எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் கவுன்சிலிங் நம்பர் 1013 கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜில் முதல் ரவுண்டில் ஓப்பனிங் கட் ஆஃப் 192.03, க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 177.
இதில் அதிகமாக சிஎஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இசி இருக்குது, எம்ஏ இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1014. இதில் ஓப்பனிங் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 189.5, க்ளோசிங் கட் ஆஃப் 178. எல்லாமே ஓசி கேட்டகரி தான் எடுத்துக்கிட்டது. மொத்த மாணவர்கள் 7. 1026. ஓப்பனிங் கட் ஆஃப் 192.5, க்ளோசிங் கட் ஆஃப் 177.5. மொத்த மாணவர்கள் 9 பேர் எடுத்திருக்காங்க. இதில் எல்லாமே சிஎஸ்சி, இசி ஒரே ஒரு மாணவர் எடுத்திருக்காரு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 1101. ஒரே ஒரு மாணவர் 179.5 டிசிஎம்ல எடுத்திருக்காங்க. அவர் எடுத்திருக்கக்கூடிய கேட்டகரி ஓசி தான், சிஎஸ் பிரான்ச் எடுத்திருக்காரு. அடுத்தது 1110 கவுன்சிலிங் கோட். ஓப்பனிங் கட் ஆஃப் 185.5, க்ளோசிங் கட் ஆஃப் 177.5. சிஎஸ், ஏஎம், பிடி, ஏடி இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. மொத்த மாணவர்கள் எடுத்துருக்கூடியது 6 பேர் முதல் ரவுண்டில். நான் 7.5 டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாமல் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட், அடுத்தடுத்த வீடியோவில் இதுலேருந்து கண்டினியூஷனாக நம்ம அப்படியே பார்ட் 2 பார்ட் 3 நம்ம எல்லா காலேஜையும் கவர் பண்ணிட்டு வந்துடலாம். ரவுண்டு 1 க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம 7.5 ரிசர்வேஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 ஸ்டார்டிங்லேருந்து எந்தெந்த காலேஜ் எவ்வளோ மாணவர்கள் எடுத்துட்டாங்கன்னு பார்ப்போம். ரவுண்ட் 2ல் 7.5 ரிசர்வேஷன். அதுக்கப்புறம் அப்படி நம்ம ரவுண்ட் 3ல் 7.5 ரிசர்வேஷன். கடைசி மாணவர் யார்? இந்த வீடியோ இன்ஜினியரிங் சேரணும்னு எல்லா மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.